ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களிடையே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதில் ஒன் ஆஃப் த மாற்றம் என்னென்னா, சந்திரன் ஒரு நாள் முழுக்கவே தெரியாது. ஏன்னா சந்திரன் வானத்தில் தெரியாதா, அப்போ இருட்டாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, இருட்டாக ஒரு நாள் இருக்கும். அந்த இருட்டான நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் அமாவாசை. ஸோ அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். பௌர்ணமி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக தெரியாமல் வெறும் இது மட்டும் இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிகழ்ந்தக்கூடிய அந்த நாளில் கிரகங்களிடையே ஒரு சில மாயமான வலைகள் உருவாகும். அந்த மாயமான வளைவுகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலைவிதி மாறுவதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் இது வரைக்கும் மேஷ ரிஷப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ரிஷபத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அமாவாசைன்னா என்னங்கிறத பற்றி. நிறைய பேருக்கு அமாவாசைங்கிறது என்னங்கிறது தெரியாததுனால நிறைய பேர் அமாவாசை ஒரு சாதாரண நாள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். ஆனால் உண்மையாலுமே அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது. நம்ம தலைவிதி மாறக்கூடிய மிகவும் முக்கியமான நாள்னா அது இந்த அமாவாசையை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அமாவாசையை பற்றி முதல்ல தெரியாதவங்க மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அமாவாசைனா என்ன, இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி அமாவாசை என்ன, ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு என்ன, கூடுதல் பலன்கள் பெற உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு என்ன பலன் அமாவாசைக்கு பிறகு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அன்று நாம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக ஆடியில், புரட்டாசியில், தையில, மாசியில் வரக்கூடிய அமாவாசைகள் தான் மற்ற மாத அமாவாசைகளை காட்டிலும் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு ஆவணி மாதத்துடைய அமாவாசை செப்டம்பர் 2ஆம் தேதி வந்திருக்கு. இந்த டைம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை அந்த அளவுக்கு புண்ணியங்களை தருவதாக இருக்கிறது என்று ஜோதிடர்கள் கருதுகிறாங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காரணம் 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை உருவாகிறது தான். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சனி பகவான் மகர ராசியில், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு. சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி கிரகங்கள் சொந்த வீடும் ஆட்சி வீடும் செய்யக்கூடிய இதில் இருக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுனால தான் இது சிறப்பு. செவ்வாய் பகவான் கூட ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இந்த அமாவாசை சிறப்பு. சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசையோடு இல்லாமல் ஸ்பெஷலுங்கிறதுனால முன்னோர்களை வழிபடுவது கூடுதலாக ஒரு சிறப்பு. சில தானங்களை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதில் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த அமாவாசையில் என்ன தானம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி பலம் பெற்று கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த அமாவாசை உருவாகுது. எனவே இது மிகவும் அதிர்ஷ்டகரமான ஒரு அமாவாசை நாளாக உங்களுக்கு கருதப்படுது. எனவே உங்கள் ராசிக்காரங்க தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க பொருட்களை இந்த நாளில் வாங்கினால் திருப்தியாகும். உங்களில் சிலருக்கு கடந்த நாட்களாக சில காரிய தடைகள் ஏற்பட்டிருக்குள்ள, அப்படிப்பட்டவங்க இந்த அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. அதாவது உங்களால் முடிஞ்ச சாதத்தை செய்து அன்னதானம் செய்கிறது இந்த நாளில் சிறப்பு.
குறிப்பாக சன்னியாசிகளுக்கு அன்னதானம் இந்த நாளில் செய்வது நல்லது. இதன் மூலம் உங்கள் காரிய தடைகள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஆவணி அமாவாசையில் பண்ண வேண்டியது இதுதாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ஆவணி அமாவாசையில் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிரகநிலைகளால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராசி மிதுன ராசினா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆவணி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு சூரிய பகவான் தன் சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்கிறது தான் ரொம்ப இதாக சொல்லப்படுது. அதோட சிம்மத்தில் புதன் சேர்ந்து யோகங்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு உருவாக்குறாரு. இதனால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் என ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சூரிய பகவான் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுடைய பேச்சில் அதிகாரத்தன்மையும் தைரியமாகவும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய மன உறுதியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய மன உறுதியோடு நீங்கள் புதிய முடிவுகள் எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. ஸோ இது மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு பயணங்கள் செய்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அப்படி பயணங்கள் செய்வதற்கு சூழ்நிலை அமைந்தால் கண்டிப்பாக பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பயணங்களும் மேற்கொள்ளுங்க. பயணங்கள் மூலம் சிறப்பான பலனை நீங்கள் ஈஸியாக பெறலாங்க. அப்புறம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பதற்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போராடணும். அதை விரிவாக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு எதில் ஈடுபட்டாலும் இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இருப்பினும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் ரிஸ்க்கு சொல்லப்படல. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசைக்கு பிறகு மன அமைதியின்மை மற்றும் உடனே எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அமாவாசைனாவே ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. உங்கள் பேச்சில் அதிகார தோணி இருக்கிறது என்பதனால பிறருடைய மனம் காயப்படும். பிறருடைய மனம் காயப்படுற மாதிரி தயவு செய்து நடந்துக்க வேண்டாம். அதுக்கு உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னாவே போதும். அப்புறம் திருமண தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கும். திருமண தொடர்பான முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்காதீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான ஆற்றலோடு நற்பலன்களை அதிகமாக பெறுற மாதிரி தான் இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். அப்புறம் உங்களுக்கு மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருக்குது. மாணவர்கள் உங்களுடைய கல்வியில் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். படிப்பில் நீங்கள் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு பெருசாக எதுவும் சொல்லப்படல. ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அந்த வாய்ப்புகள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியூர்களுக்கு பயணங்கள் செய்வதற்கு சூழ்நிலை அமையும். அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் செக் பண்ணிவிட்டு செயல்படுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு நிறைய தொண்டர்கள் மூலிமா ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் தொண்டர்களை எளிதாக நம்பிடாதீங்க. தொண்டர்கள்னு சொல்லி நீங்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க, அது உங்களுக்கே ஆப்பாக முடியலாம். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்க தொண்டர்களை நம்பிடாதீங்க. ஸோ ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் தாங்க கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா இன்னும் நிறைய நன்மை நடைபெறும். தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்கிறது, காலையில் சிறிது நேரம் சூரிய ஒளியில் நிற்கிறது, இதை செய்து வந்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரும். உடற்பயிற்சி விளையாட்டில் ஈடுபட்டிங்கனாலும் நன்மை கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரங்களை மிதுன ராசிக்காரங்க இந்த அமாவாசைக்கு பிறகு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அமாவாசை பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க.
இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.